ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி கிராமத்து ஸ்டைலில் வறுத்து அரைச்ச மட்டன் குழம்பு அண்ட் வறுவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க. 1 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். அது 3 டைம் வாஷ் பண்ணிவிட்டு அது கூட மஞ்சள் தூள் 1 ஸ்பூன், கல்லுப்பு 1 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அது அப்படியே இருக்கட்டும். மட்டனுடைய வாடை அதிகமாக இருக்காது. ஒரு கடாயில் 100 கிராம் மல்லி அரைப்பதம் வர அளவுக்கு நல்லா வறுத்துருங்க. இது கூட பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சீரகம், மிளகு, சோம்பு ஒரு பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதை கூட மிக்ஸ் பண்ணி நல்லா வறுத்துருங்க. இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுவோம். 10 வரமிளகா லைட்டாக எண்ணெய் விட்டு அதையும் வறுத்துருங்க. இப்போ ஒரு கைப்பிடி அளவு புழுங்கல் அரிசி ட்ரையாக வறுத்தா பொரி மாதிரி இருக்கும். அதையும் அது கூட ஒன்றா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இந்த மசாலா களையெல்லாம் ஆற வச்சிடலாம். நான் 1 கிலோ மட்டனுக்கு 3/4 கிலோ சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். 2 கைப்பிடி கருகாப்பிலை தழை எடுத்திருக்கேன். எண்ணெய் ஊற்றி நல்லா அரைப்பதம் வர அளவுக்கு வதக்கிடுங்க. ஒரு பெரிய சைஸ் தக்காளி அதையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். இப்போ அதை ஆற வச்சிடலாம். இது கூட 3 சில் தேங்காய் கூட போட்டு அரைக்கிறதுக்கு. இப்போ ஒரு பாத்திரத்தில் கறி, ஆட்டுக்கறி, மஞ்சள் தூள், கல்லுப்பு, எண்ணெய் நல்லா போட்டு வதக்கி விட்டுருங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றி மூடி வச்சுருங்க. இப்போ வறுத்த மசாலாக்களை இது கூட ஒன்றா கொட்டி நல்லா கலக்கி விட்டுருங்க. நான் கறி தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். 1/2 மணி நேரம் வேகட்டும். சூப்பராக வந்துருச்சு. இப்போ அதை தாளிச்சிடலாமா? தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்குங்க. கடுகு, சின்ன வெங்காயம் 15 போல், கருகாப்பில்லை, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு வதக்கிடுங்க. ஒரு கைப்பிடி அளவு புதினா, இஞ்சி பூண்டு விழுது, தக்காளி, கல்லுப்பு போட்டு நல்லா வதக்கிடுங்க. அரைத்த விழுது, வரமிளகாத்தூள் நல்லா போட்டு நல்லா வதக்கிடுங்க. வேக வைத்த கறி நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கிட்டு மல்லித்தூள் கடைசியாக போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ குழம்பு தாளிச்சிடலாமா? ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்குங்க. கடுகு, கருகாப்பில்லை போட்டு தாளித்ததை குழம்புக்குள்ளே கொட்டிடுங்க. சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.